ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு கேப்சிகம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 4 குடமிளகாயை இந்த மேல் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துடலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். அது அப்புறம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்கணும். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் போடணும். அடுத்தது நானுமே வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதை சேர்க்க போகிறோம். அதனால் அதுக்கும் சேர்த்து உப்பு, குடமிளகாய்க்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான காரப்பொடி, அடுத்து மஞ்சள் பொடி, அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடணும். உங்களுக்கு நீங்கள் டிஃபன், சப்பாத்தி, தோசை அது மாதிரி தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு சாம்பார் சாதம், வெத்த குழம்பு சாதம் அது மாதிரி தொட்டுக்கிறதுக்கு பண்ணுறதுனால நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுனா சப்பாத்தி, தோசை தொட்டுக்கன்னா நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சாமான் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இதில் தண்ணி விடக்கூடாது, ஃபுல்லாகவே வதக்கிறது தான். இது வதக்கி பண்ணால் தான் உங்களுக்கு கெட்டியாக அது ஸ்டஃபிங் உள்ளே வைக்க முடியும். இப்போ அது நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுத்து. நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு கொஞ்சம் நாள் ஆறினோடனே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் இப்படி உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணணும். இல்லை அழுத்தி பண்ணலாம். நீங்கள் இந்த கோனை க்ரீம் போட்டு கொடுப்பாங்கள்ல அதை மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அழுத்தி ஸ்டஃபிங் பண்ணலாம். அப்போ தான் உள்ளே நிறையா ஸ்டஃபிங் வைக்க முடியும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இதை மாதிரி நம்ம எல்லா குடமிளகாயும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி நல்லா சின்ன ஸ்பூனாக வச்சுக்கோங்க, இல்லைனா குடமிளகா பிஞ்சு போய்டும். சின்ன ஸ்பூனாக வச்சு ஸ்டஃப் பண்ணுங்கள். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம் ஆயில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை கொஞ்சமாக ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டு அப்பப்போ திருப்பி ஒரு ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணோம். அப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம குடமிளகாய் போடலாம். பாருங்கள், இது மாதிரி போட்டு திருப்பி விடணும். வேக திருப்பி விடணும். திருப்பி விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துக்கும். அடிப்பகுதி வேகிறதுக்கு இதை மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு கரண்டி சரிவல்லைன்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும், குடமிளகா பிஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிடுக்கியால் வானிலையை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இதை பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா தான் சரி வரும், இல்லைன்னா வானிலை சாஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்றை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. நம்மளோட ஸ்டஃப்டு கேப்சிகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். சாஃப்டாக இருக்குது, தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.